கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். ஒருவர் பாவத்தில் வாழும்போது அவர்கள் உள்ளம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. மனசாட்சி அவர்களை பாதிக்கிறது. இதனால் சமாதானத்தை இழந்து விடுகின்றனர். தாவீது பத்சேபாளோடு விபச்சார பாவம் செய்தபோது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்தார். உற்சாக ஆவி அவரை விட்டு சென்றது. மாறாக தான் செய்த பாவம் அவருக்கு முன்பாக நின்று குற்ற உணர்வை உண்டு பண்ணியது. தன் பாவத்தை உணர்ந்து தெய்வ சமூகத்தில் மன்னிப்பை தாவீது ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் சங்கீதம் 86:5 அவர் ஆண்டவரை பார்த்து, நீர் மன்னிக்கிறவர், நீர் நல்லவர், நீர் கிருபை மிகுந்தவர் என்று சொல்லுகிறார். நான் தப்பு செய்து விட்டேனே, அவரை துக்கப்படுத்தி விட்டேனே என்று நினைக்கிறீர்களா? நீ என் பிள்ளையாய் இருந்து கொண்டே இப்படி தப்பு பண்ணுகிறாயே, உன்னை மன்னிக்க முடியாது என்று தள்ளிவிடுகிறவர் அல்ல நம் தேவன். உடனே அவர் மன்னித்து நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துவார். இயேசுவுடன் சேர்ந்து சிலுவையில் அறையப்பட்ட மனந்திரும்பிய திருடனுக்கு எந்த நல்ல செயல்களையும் செய்ய நேரமில்லை. ஆனால் தன் தவறை உணர்ந்து கிறிஸ்துவிடம் மன்னிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். நீங்கள் எந்த தவறு செய்தாலும் மன்னித்து தம்முடைய கிருபை நிமித்தம் அரவணைத்து அழகாய் நடத்துவார். திமிர்வாதத்தினால் படுக்கையில் இருந்த ஒரு மனிதனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உடனே அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போனான் என்று பார்க்கிறோம். திமிர்வாதக்காரனுக்கு பாவத்தை மன்னித்தது மட்டுமல்லாமல் அவனுடைய வியாதியையும் மாற்றினார். அநேக வியாதிகள் பாவத்தால் சாபத்தால் வருகிறது. உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் சாபத்தை நீக்கி போடுகிறவர் இயேசு ஒருவரே. 1 யோவான் 1:9 இவ்வாறு கூறுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன். ஆகவே நம் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீங்களேப்பா. நாங்கள் எல்லாரும் உடைய சமூகத்திலே வந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உடைய இரத்தத்தால் நாங்கள் சுத்திகரிக்கப்பட உதவி செய்யுங்க. உடைய இரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரிங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.